A bomb is released from an aeroplane flying at a speed 720 km per hour. அப்போ வந்து ஃப்ளைட் வந்து 720 km per hourல மேலே பறந்துட்டு இருக்கு. அங்கிருந்து பாம்பு ரிலீஸ் பண்றாங்க இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன். அந்த இன்ஸ்டன்ட்ல 800 மீட்டர் 8000 மீட்டர் 8000 மீட்டர் above the ground அந்த பாம்பு ரிலீஸ் பண்ற அந்த செகண்ட்ல. சரிங்களா? அப்ப at what horizontal distance from the initial position of aeroplane it strike the ground அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப நம்ம இதை எந்த மாதிரி கணக்குனா ரொம்ப பெருசா குழப்பிக்க வேண்டியதில்லை. ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ஹரிசாண்டலா நம்ம த்ரோ பண்ணுவோம்ல, அதுக்கு ஈக்குவலண்டான கணக்கு. ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், பர்டிகுலர் ஹைட்ல இருந்து கிரவுண்ட்ல இருந்து பர்டிகுலர் ஹைட் எடுத்துப்போம், அந்த டவர்ல இருந்து ஹரிசாண்டலா த்ரோ பண்ணுவோம் இல்லையா யூ வெலாசிட்டியில, அதே ஈக்குவலண்டான கணக்கு தான் இங்க. என்னது, இப்ப ஏரோப்ளைன்ல பாம்பு இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டன்டா அதை நம்ம விடுறனால, ரிலீஸ் பண்றனால இந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்ல ஹரிசாண்டலா த்ரோ பண்றதுக்கு அது ஈக்குவலா இருக்கு. அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். சரிங்களா? சோ இது மட்டும் தான் இதுல வித்தியாசம். அப்ப இத வந்து நம்ம அந்த மாதிரி கணக்கை அணுகி இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். அதான் இதுல டெக்னிக். ஸோ அப்படிங்கல நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கிறேன். என்ன டிரா பண்றேன், இங்க இதை வந்து டிரா பண்றேன். ஸோ இங்க கொடுத்துருக்க சினாரியாவை ஒரு பிக்சரா டிரா பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம எக்ஸாம்லாம் இந்த மாதிரி பிக்சர்லாம் இது பண்ண வேண்டும்னு அவசியம் இல்லை. ரஃப் ஒர்க்கை நம்ம ஈஸியா ஸ்மாலா போட்டுப்பேன். புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க எலாபரேட் பண்றேன், டீடைல் பண்றேன். சரிங்களா? அப்ப இங்க ஏரோப்ளைன்ல இருந்து ரிலீஸ் பண்றதுனால பாம்பு ரிலீஸ் பண்றோம். ஸோ என்ன வெலாசிட்டியில த்ரோ ஆகுது, யூ வெலாசிட்டியில த்ரோ ஆகுது ஹரிசாண்டலா. ஸோ அதை யூ வெலாசிட்டின்னு போட்டுக்கிட்டேன். ஸோ ஹைட் என்ன, ஹரிசாண்டல் ஹைட் என்ன அப்படிங்கும் போது ஹரிசாண்டல் வெர்டிகல் ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, வெர்டிகல் ஹைட் வந்து 800 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 8000 மீட்டர். சரிங்களா? அப்ப 8000 மீட்டர் போட்டுக்கிறேன். 8000 மீட்டர் ஹைட். சரிங்களா? மீட்டர்ல இருக்கு. ஓகே. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், அப்படியே பேராபோலிக் பாத்துல தான் வரும். ஏன்னா கிராவிட்டினால கண்டினியூஸா கீழே இதாகனால ஸ்ட்ரைட் அப்படிலாம் வராது. ஸ்ட்ரைட் அப்படியே போயிட்டு இருக்காது. கீழே வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகும். இந்த இடத்துல ஹிட் ஆகுது, பாம் வந்து ஹிட் ஆகுது. அப்ப அந்த பாயிண்ட நம்ம பின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப எவ்வளவு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கும் போது எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, எக்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? எக்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அப்ப இத தெரியாதனால எக்ஸ். ஓகே, எக்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அப்ப இதை நம்ம எப்படி அணுக போறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட ஓன்னு வச்சுக்கலாம். இப்ப ஓல இருந்து பி, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாமா? பி பாயிண்ட். ஓல இருந்து பிக்கு ட்ரெஜெக்டரி வந்திருக்கு. ஓல இருந்து பிக்கு ட்ரெஜெக்டரி வந்திருக்கு. ஸோ இப்ப நம்ம வெலாசிட்டி என்ன, இனிஷியல் வெலாசிட்டி என்ன, 720 கிலோமீட்டர் பர் ஹவர். 720 கிலோமீட்டர் பர் ஹவரை நீங்க 5/18 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு மீட்டர் பை செகண்ட்ல மாறிடும். ஆனா அதை நம்ம பண்றதுக்கு முன்னாடி இந்த கிலோமீட்டர் பர் ஹவர்ல 1/1 டிவைடட் பை 1/1. இப்போ 1/1ங்கிறது கிலோமீட்டருக்கு, 1/1ங்கிறது ஹாருக்கு. சரிங்களா? இப்ப இங்க நியூமரேட்டர்ல ஒரு ஃபிராக்ஷன், டினாமினேட்டர்ல ஒரு ஃபிராக்ஷன் வச்சிருக்கேன். இந்த நியூமரேட்டர் ஃபிராக்ஷன்ல கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும். கிலோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேல டிவைட் பண்ணோம்னா கீழே போடணும். ஸோ இப்போ இந்த 1000 இங்க போட்டுட்டேன், 1000 மல்டிப்ளை பண்ணணும். கிலோமீட்டர் மீட்டரா மாத்து, கீழே 1 போட்டுட்டேன். ஸோ இப்போ டிவைட் பண்ணோம்னா இங்க போட்டுப்பீங்க, அதனால மாறாதுல. அதுக்காக நான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்றேன். சரிங்களா? எந்த ஒரு இதுக்கும் ஈஸியா இருக்கும். அடுத்தது 1/1 இங்க லோக்கல் டினாமினேட்டர்ல ஹார செகண்டா மாத்தணும். ஹார செகண்டா மாத்தினா மல்டிப்ளை பண்ணணும் இங்கேயும். அப்ப 60 × 60 மல்டிப்ளை பண்றேன். கீழே டிவைடட் பை 1. இங்க இது லோக்கல் நியூமரேட்டர், லோக்கல் டினாமினேட்டர். இங்க லோக்கல் நியூமரேட்டர், லோக்கல் டினாமினேட்டர். எதுக்காக இதை யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த யூனிட் வந்து ஃபிராக்ஷனா இருக்குது, அதனால. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம இது ஒரு ஃபிராக்ஷன், இது ஒரு ஃபிராக்ஷன். அப்ப 1000/1 இன்டூ 1/60 × 60. ஸோ இப்போ நம்ம 1000 டிவைடட் பை 3600 வரும். அப்ப இது 2 0 அடிச்சோம்னா 10/36 வரும். அப்ப 5/18 வருது. ஸோ அப்ப 5/18 மல்டிப்ளை பண்றது நம்மளுடைய யூஸ்வல் வழக்கம். ஸோ அதனால இங்க 720 கிலோமீட்டர்
5/18 மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு மீட்டர் பை செகண்டுக்கு மாறிடும். இப்போ 5/18 மீட்டர் பண்ணும்போது என்ன ஆகும்? எத்தனை தடவை இருக்கு பாருங்க. 18ல எத்தனை தடவை இருக்கு? 90னா 5 டைம்ஸ். ஸோ 180னா 10 டைம்ஸ், 90னா 5 டைம்ஸ். அப்போ இங்க 4 இங்க எத்தனை டைம்ஸ் இருக்கு? 4 டைம்ஸ் இருக்குமா? 4 டைம்ஸ். இன்னொரு 18 ஆட் பண்ணினா 90 வந்துடும். 4 டைம்ஸ் இருக்குது. 4 இங்க 0. அப்போ 40 இங்க 1 டைம்ஸ். சரிங்களா? அப்ப இங்க 4 டைம்ஸ், இங்க 1 டைம்ஸ். அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 200 மீட்டர் பை செகண்ட். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு 200 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 200 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இந்த இனிஷியல் வெலாசிட்டி ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ux எப்பவுமே மாறாது, கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா ax 0. ஓகேவா? அதே மாதிரி uy வந்து 0வா இருக்கும், ஃப்ரீ ஃபால் ஆகிற மாதிரி. அதே மாதிரி vy வந்து நமக்கு கிராவிட்டினால கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும். சரிங்களா? ரைட். நமக்கு ஹரிசாண்டல் வெலாசிட்டி, வெர்டிகல் வெலாசிட்டி ரெண்டுமே இங்க இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா ஹரிசாண்டல் தான் த்ரோ பண்ணியிருக்கோம். இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி 0 வச்சுக்கோங்க தான். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்கறாங்க? ரேஞ்ச் தானே கேட்கறாங்க. ரேஞ்ச் கேட்கறதுனால ரொம்ப ஈஸி. எக்ஸ் ரேஞ்ச் வச்சுக்கிட்டோம்னா வெலாசிட்டி u டைம் டேக்கன் t ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ரேஞ்ச் கிடைச்சிரும். அப்ப எனக்கு வெலாசிட்டி தெரியும், டைம் டேக்கன் மட்டும்தான் தெரியாது. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்? ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். s is equal to ut plus half at square. இப்ப இத வந்து நான் எந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறேன்னா y டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். sy equal to uy t tங்கிறது f ஃளைட் டைம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. uy வந்து டவுன்வர்டா தான் இருக்குது, ay டவுன்வர்டா தான் இருக்கு. அதனால ஒன்றும் இது மாற்ற வேண்டியது இல்லை. g ty tf ஸ்கொயர். சரிங்களா? அப்ப இனிஷியல் வெலாசிட்டி uy வந்து 0 இன்டு tf பிளஸ் ஹாஃப், ஜிக்கு பதிலா 10, tf தெரியாது. இது syங்கிறது எப்ப இந்த tf டைம் அடையல, sy வந்து அதோடைய டோட்டல் ஹைட் என்ன? 8000. சரிங்களா? டோட்டல் ஹைட் 8000 மீட்டர் வந்திருக்கும். அப்படிங்கும்போது இதை போட்டோம்னா நமக்கு t கிடைக்குமா? t கிடைக்கும். t சால்வ் பண்ணுவோமா? t சால்வ் பண்ணுவோம். எவ்வளவு கிடைக்குது? t இங்க 5 tf ஸ்கொயர் ஈக்குவல் டு இது அடிச்சு 5 போட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ஸோ இங்க 5 வந்துருச்சு. ஸோ இங்க 8000. சரிங்களா? அப்ப tf ஸ்கொயர் ஈக்குவல் டு 8000 by 5. இங்க சொன்ன எவ்வளவு வருதுமா? ஸோ பார்த்து பாருங்க என்ன வருது. 1 டைம்ஸ் 5ல 1 டைம்ஸ் இருக்கு, ரிமைனிங் 3 இருக்கு. 6 டைம்ஸ் இவ்வளவு வருது. அப்ப 1600 வருது. இதை நம்ம ரூட் எடுக்கலாமா? ஏன்னா tf ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சம்திங் 1600. tf ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் 1600. இதை நம்ம என்னன்னு பண்ணலாம்னா 4 into 4 10 into 10 எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போ 16 into 100 அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ அப்போ நமக்கு 4 into 10 40 வருது. 4 into 10 இங்க இது ரெண்டுக்கும் தனித்தனியா எடுத்தோம்னா நமக்கு tf ஈக்குவல் டு 4 into 10 40 செகண்ட். அப்ப கீழே வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 40 செகண்ட் எடுத்துக்குது. அப்ப எனக்கு ரொம்ப ஈஸி. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் மாறல, அதனால இதுலயே வச்சு நான் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்ப எனக்கு 720க்கு அதுல வந்து மீட்டர் பை செகண்டுக்கு 200 மீட்டர் பை செகண்ட் யூவோட வேல்யூ. t வந்து எவ்வளவு டைம் எடுத்திருக்கு? 40 செகண்ட் எடுத்திருக்கு. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது? 8000 மீட்டர். சரிங்களா? அப்ப கண்டிப்பா இது 8000 மீட்டர் அடைஞ்சிருக்குது. இது இங்க எக்ஸுங்கிறது 8000 ஆயிடுச்சு. எக்ஸுங்கிறது 8000 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப அந்த ஏரோப்ளைன் 8000 மீட்டர் உயரத்துல இருக்கையில இவ்வளவு வேகத்துல பறக்கையில பாமா ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஃப்ரீ ஃபால் மாதிரி விழுது. சரிங்களா? ஹரிசாண்டல் யூ வெலாசிட்டில போகுது. அப்ப விழுந்தாலும் ஹரிசாண்டல் வெலாசிட்டி மாறாது, விழுந்து இப்படி உருண்டு போகும். வெர்டிகல் வெலாசிட்டி ஃப்ரீ ஃபால் மாதிரி இங்க ஆக்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா நீங்க எவ்வளவு வேகத்துல நீங்க தூக்கி போட்டாலும் சரி, 40 செகண்ட்ல தூக்கி போட்டாலும் சரி, ஃப்ரீ ஃபால் பண்ணாலும் சரி, 40 செகண்ட்ல கீழே விழுந்திருக்கும். இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இப்ப இதே சம் வந்து நம்ம இத கொடுத்துருக்க இதே சம் வந்து நம்ம இன்னொரு மெத்தட்ல போட போறோம். நம்ம ட்ரெஜெக்டரி ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போறோம். இப்படி ஒரு டவர் பர்டிகுலர் ஹைட் டவர்ல ஹரிசாண்டலா த்ரோ பண்ணும்போது என்ன ட்ரெஜெக்டரியோ அந்த ஃபார்முலாவை ட்ரேஸ் பண்ணணும். ஒன்றும் மைண்ட்ல வச்சுக்கணும், இல்லாட்டினா நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மைண்ட்ல நீங்க வச்சிருக்கிறது பெட்டர். எப்படி அப்படிங்கறது ட்ரைவ் பண்ற பாருங்க இந்த ஃபார்முலாவை. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஹைட் மேல இருக்கும், மேல இருந்து த்ரோ பண்ணும்போது ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலா அப்படி போட்டுக்கலாமா? ஸோ இப்போ இதை வந்து இன் எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன பண்ணுவோம், எக்ஸ் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ரேஞ்ச் போயிருக்கு எக்ஸ்னு வச்சுக்கலாம். டி டைம்ல எக்ஸ் ரேஞ்ச் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ வெலாசிட்டி, யூ வெலாசிட்டி, யூ எக்ஸ் இன்டூ டி. சரிங்களா? இந்த வெலாசிட்டி யூ என்ன யூவோ அதான் யூ எக்ஸ், என்ன யூ என்ன ஹரிசாண்டலா எரிஞ்சமோ அதான் யூ எக்ஸ், மாறாது. சரிங்களா? அப்ப வெர்டிகல் வெலாசிட்டி ஓகே. அப்ப வெர்டிகல் வெலாசிட்டியில எப்பவுமே மாறாதனால இது ஈக்குவேஷன் 1 இது 2ன்னு வச்சுக்கலாம். இன் எக்ஸ் டைரக்ஷன், இது எக்ஸ் டைரக்ஷன் தான். சரிங்களா? எக்ஸ் டைரக்ஷன்ல வெலாசிட்டி எப்பவுமே மாறாது, அதனால எப்பவுமே விஎக்ஸ் யூஎக்ஸ் விஎக்ஸ் சேம் தான். இனிஷியல் வெலாசிட்டியில த்ரோ பண்ணோம்ல அதுதான் எப்பவுமே சேம் தான். ஸோ இது ரெண்டும் எக்ஸ் டைரக்ஷன்ல பண்ணியாச்சு. அப்ப ஒய் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா sy ஈக்குவல் டு uy t half g t ஸ்கொயர். சரிங்களா? இப்ப sy வந்து ஓகே, sy வந்து yன்னு வச்சுக்கலாம். அப்ப வந்து uy வந்து இனிஷியலா 0, அதனால இந்த பார்ட் 0 ஆயிரும். half g t ஸ்கொயர். இப்ப இந்த t வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் x எழுதலாமா? அதுக்கு என்ன பண்ண போறேன், ஸோ இங்க இருக்கிற இதுல t ஈக்குவல் டு x பை ux அப்படின்னு வச்சுக்கலாம். uxங்கிறது u தானே, ரைட்? அப்ப y ஈக்குவல் டு half g t க்கு பதிலா x பை ux பதிலா u போட்டுக்கங்க ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து என்னது ட்ரெஜெக்டரி ஃபார்முலா. இந்த ட்ரெஜெக்டரி ஃபார்முலால நம்ம போட்டோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப நம்ம y டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, 800 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைட் ஹாஃப் g தெரியும், g ஓட வேல்யூ தெரியும், x ஓட வேல்யூ தெரியாது இல்ல, அதான் கண்டுபிடிக்கணும். u ஓட வேல்யூ தெரியும், u ஓட வேல்யூ எவ்வளோ, 200 மீட்டர் பை செகண்ட். சரிங்களா? இதை ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு அதே சேம் ஆன்சர் 800ங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? போட்டு பாருங்க. ஓகே, ஸோ இதுவும் இந்த மெத்தட்லயும் நம்ம போடலாம். ஓகே, தேங்க்யூ.